யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் நல்ல மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பன் நான் மட்டும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. த குட் ஷெப்பர்ட், மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் ஆடை பற்றி இந்த வேதாகமத்தில் அநேக இடத்துல நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த ஷெப்பர்ட் அந்த ஷீப்பை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன பசங்க யார்ட்டனா போயிட்டு எதனா ஒரு வசனம் சொல்லுங்களேன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1 ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு சொல்லி ஈஸியாக சொல்லுவாங்க. மெய்ப்பன் ஆடுகள். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பன். நானே நல்ல மெய்ப்பன் சொல்லிட்டு இயேசு அதுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்குறான். ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுக்குறான்னு சொன்னவர் சொல்லி மட்டும் விடலை, தன்னுடைய ஆடுகளுக்காக, தம்முடைய மந்தைக்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார்ன்றது தான் உண்மை. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அங்கே சொல்லியிருப்பார். அதாவது ஒரு மந்தையில் 100 ஆடு இருக்குது. அந்த 100 ஆடில் ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த மேய்ப்பன் என்ன பண்ணாராம்? எல்லா அந்த ஒரு ஆடை போய் தேட போனாராம். பொதுவாக ஒரு ஆடு காணும்னு சொன்னால் ஆப்வியஸாக டெஃபினட்டாக தேடுவோம் அந்த காணாம போன ஆட்டை. ஆனாலும் அந்த 99 ஆடை நம்ம சேஃப்கார்ட் பண்ண பார்ப்போம். ஆனால் இந்த மேய்ப்பன் அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆடை தேடி போனாராம். அந்த தேடி அலைஞ்சு அந்த ஆட்டை கண்டுபிடிச்சி அடித்து விரட்டி ஓடி போனியான்னு சொல்லி விரட்டி கூட்டு வரல, அந்த ஆட்டை தூக்கி தன் தோள் மேலே சுமந்து கொண்டு வந்ததா கிறிஸ்து சொல்லியிருப்பார். ஆகையினால தான் வேதம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். அந்த நல்ல மேய்ப்பன் மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்காக உலகத்திற்கு வந்தார். அப்படி ஒரு ஆடு விலகி போயிருந்தாலும் காணாமல் போனதை அவரை தேடி தன் மந்தையோடு சேர்த்து கொண்டு விரட்டிக்கிட்டுல தோல் மேலே தூக்கி வச்சு சுமந்து கொண்டு வந்திருப்பார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்ம கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கலாம், இல்லை அவரை விட்டு தூரமாக இருக்கலாம். நாம் தொலைஞ்சு போனாலும் அவர் நம்மை தேடி வந்து தோளின் மேலே சுமந்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இந்த ஷெப்பர்ட் அந்த ஷீப் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ஆடு என்ன குரல் கேட்டாலோ அதோட மெய்ப்பனோட சத்தத்தை கேட்டு தான் அந்த ஆடுங்க செவ்வையாக நடக்கும். மெய்ப்பன் செவ்வையான பாதையில் அந்த ஆடுகளை நடத்தி செல்வார். நம்முடைய மெய்ப்பராகிய கிறிஸ்துவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தோன்னு சொன்னால் அவர் நம்ம செவ்வையான பாதையில் நடத்தி கொண்டு போவார். நாம் தவறி போனாலும் நம்மை தேடி வருகிறவராக கிறிஸ்து இருப்பார். நம்ம செவ்வையான பாதையில் அவர் நடத்துகிறவராக இருப்பார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார்.